அமைப்பு பலம் போதுமா? இது வந்துங்க ஏற்கனவே பிட் நோட்டீஸ் கொடுத்து டேபிளை போட்டு கூட்டம் நடத்தி தான் கருத்து சொல்லணும். இப்போ நீங்கள் ஒரு பட்டன் அழுத்தினா நாடு பூரா போயிடுது. அது சரி, பூத் லெவலில் ஆள் இருக்கணும்ல, எது நம்ம ஓட்டை கொண்டு வரணும்ல, அது கொண்டு வரதுக்கு ஆள் வேணுங்கிறது இல்லை. That has not changed. அது ஒன்று சேஞ்சு, அது கட்டாயம்னு யாருக்கு எங்கே நீ இன்ஸ்டாகிராமில் நம்ம ஓட்டு போடலையே, நீ இன்னைக்கும் பூத்துக்கு போய் தான் ஓட்டு போடணும். நான் இருக்கிற ஒரு கிராமத்தில் எலெக்ஷன் வருது, நான் போய் ஓட்டு போடுறேன், என் ஏஜென்ட் வந்து கூப்பிட்டு போனால் தான் போடுவேன்னா? இல்லை, அந்த அமைப்பு எல்லாம் பத்துது. அமைப்பு தேவையில்லைங்கிறேன் நான். அமைப்பு அவர் ஏற்படுத்தி வச்சுருக்காரு, அது வேறு. அமைப்பு தேவையில்லை. நான் போய் ஓட்டு போடுறதுக்கு என்னை எவன் கூப்பிடணும் என்னங்கிறத எனக்கு தெரியுமே. ஏற்கனவே கூட்டம் போட்டு அவங்கள ஜனங்களை கூட்டி கருத்தை சொல்லி விளக்கணும். இன்றைக்கி அந்த அவசியமே இல்லை. என்ன சொல்லணுமோ அதை பிரிண்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா கிருன்னு போகுது. இப்போ உங்ககிட்ட சொன்னாலே உலகம் பூரா போகுது. திமுகவை எதிர்க்கணும்னு ஒரு பகுதி மக்கள், திமுகவுக்கு ஆதரவான மக்கள் ஒன்று, அவங்க மாற போகிறதில்ல, அவங்க அப்படியே இருப்பாங்க. ஆனால் எதிர்க்கணும்னு நினைத்த மக்கள் ஒரு நல்ல தலைமையை எதிர்பார்த்தார்கள். அது அண்ணாமலை வந்து ஒரு நேரத்தில் ஃபில்லப் பண்ணார். ஒரு அக்ரெசிவ் பாலிட்டிஷியனாக வெளிப்படுறார். பாஜக அண்ணாமலையில் வந்து எல்லா இடத்துலையும் போய் மக்களை சந்திச்சு ஒரு லீடர்ஷிப்பை கொண்டு வந்தார். சரியா, திமுக எதிர்க்கிறதுக்கு இவர் தான் சரியான ஆள் அப்படின்னு மக்கள் நினச்சாங்க. அது அமித்ஷா வந்து ஒரு முறை டெல்லியிலேருந்து வந்தார். அந்த புண்ணியத்தை அவர் கட்டிக்கிறார். அவரை கட்சி விட்டு, தலைவர் பதவி விட்டு எடுத்துட்டு, மக்களுக்கு யாரையும் பிடிக்காதோ அவர் பழனிசாமி தான் எங்கள் தலைவர்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் அதான் அப்போவே சொன்னேன், திமுகவுக்கு 10,000 கோடி செலவு பண்ணால் கூட இந்த அளவுக்கு செல்வாக்கு கிடச்சிருக்காது. அமித்ஷாவுக்கு அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். ஆக அது அண்ணாமலை அவங்க என்னைக்கு சீன்லேருந்து எடுத்தாங்க. விஜய் வந்தார். விஜய் வந்து சரியான ஆளே, நம்ம அவருக்கு ஓட்டு போட்டு பார்ப்போம். ஏவையா, அவர் என்ன கொள்கையை சொல்லலை, செயல் திட்டத்தை சொல்லலை, அவரை நம்பி ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, நல்லதாக கட்டுறதாயா, இவங்களுக்கு திமுகவுக்கே ஓட்டு போடணும், அண்ணா திமுகவுக்கே ஓட்டு போடணும்னா இருக்குது. இத்தனை வருஷமாக போட்டோம், என்னத்தை கண்டோம், சரி நல்லது செய்கிறாரோ செய்யலையோ ஒரு தடவை போட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டாங்களே அந்த நிலைக்கு. அந்த மாதிரி வாக்காளர்கள் எல்லா தேர்தல்களையும் இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு தேர்ட் ஃபோர்ஸ், அதுக்குன்னு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். தேர்ட் ஃபோர்ஸ் அல்ல, செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் ஆகிட்டுது. நான் சொன்ன மாதிரி இப்போது ஏற்கனவே திமுக அண்ணா திமுக இருந்தது தேர்ட் ஃபோர்ஸு. இப்போ ஆல்டர்னேட்டிவ் அவங்க தான், வேறு யாரும் இல்லை. அதாவது திமுகவை வலுவாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் தகுதி நடிகர் விஜய்க்கு தான் இருக்குது. அதனால் நாங்கள் விஜயை ஆதரிக்கிறோம். ஏன் அவர் வந்து என்ன செய்வார், ஒரு கொள்கையும் சொல்லலையே அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அவர் செய்கிறாரோ செய்யலையோ அவருக்கு போட்டு பார்ப்போம் ஒரு தடவை. பாமரர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அவங்க தான் அதிகம். நீங்கள் ஆழாகலம் பார்த்தவர், ஒரு தலைமை பண்பு அவர்கிட்ட ஒரு தலைமை பண்பு. பெரிய அரசியல் நிபுணர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து தேர்தலில் தீர்மானிக்க முடியாது, பாமர மக்கள் தான் தீர்மானிக்கணும். மூதறிஞர் ராஜாஜி கடைசி வரல எலெக்ஷன்லேயே நின்று ஜெயிக்க முடியலையே, அவர் எவ்வளோ பெரிய அறிஞர். அதனால் அறிஞர்களாக இருந்தால் போதாது, மக்களுக்கு அறிமுகமானவர்களாக இருக்கணும். இல்லை, அறிமுகம் மட்டும் போதுமா, ஒரு தலைமை பண்பு பார்க்குறீங்களா? பொதுவாக அப்சர்வ் பண்ணுறத இதில் பார்த்தா மக்கள் இன்றைக்கி அவரை வச்சு தான் திமுக ஆட்சி வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப குறைவாக செயல்பட்டதா பார்க்கலையா? ஒரு நிகழ்வு 72 நாள் கேப்பு, அப்புறம் ஒரு 38 நாள் கேப்பு, இப்படி செயல்பட்ட தலைமைகளை, அரசியல் கட்சிகளை நம்ம சமகாலத்தில் பார்த்ததே இல்லையே. ஏன் பார்த்ததில்லை? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்தபோது ஜெயிக்க, அது எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ். அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது ஜெயலலிதா கூட அந்த மாதிரி ஒரு சூழல், அந்த சூழலும் மக்கள் மனசில் தான் இடம் பெறணுமே ஒழிய, நீங்கள் அவர் நேராக வரணும், நம்மளை போராட்டம் நடத்தணும், அங்கே கூட்டணும், இதெல்லாம் அவசியமே இல்லை. பீப்புள் கனெக்ட் முக்கியம் இல்லை, மக்களோட தொடர்பில் இருக்கணும். ஆமாம், நீங்கள் விட்டா தானே. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் யார் சார் பண்ணணும்? கட்சி பண்ணணும். கட்சி பண்ணக்கூடாது. தொண்டர் அணி, கட்சி பண்ண அணிகள் இருந்தது இல்லையா? நீங்கள் கேட்குறேன், கட்சி பண்ணணுன்னா ஏன் போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? இல்லை, அது ஒரு செக்யூரிட்டி லேயர். அதிமுக மாதிரி திமுக மாதிரி கட்சிகளில் தொண்டர் அணி எவ்வளோ முக்கியம். நீங்கள் திருவிழா நடத்துறீங்கன்னு வைங்க, அதுக்கும் போலீஸர் கொடுக்கணும். நிர்வாகிகளுக்கு பொறுப்பு இல்லையா? ஆர்கனைசேஷன் பொறுப்பு இல்லையா? நிர்வாகிகள் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், வர்ற மக்களை ஃபெசிலிட்டேட் தானே பண்ணுவோம். அரசோ காவல்துறை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் நாள் சாயங்காலம் வரும்னு சொல்கிறார், மறுநாள் காலையில் 9 மணிக்கு நானும் அவரோட போயிருக்கிறேன். யாரும் சாகலையங்க. ஏங்க,
அவங்கவுங்க நீங்கள் கூட்டத்தை மேனேஜ் பண்ணியிருந்தால் செத்து இருக்க மாட்டான். நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கிறத சொல்கிறேன். என்னைக்கு உங்களுக்கு ஒரு 10,000 பேர் திடலை தரோம், 10,000 பேர் நிறைஞ்சிட்டது, உடனே எல்லா அப்ரோச் ரோட்ஸ்லையும் இருக்கிறப்போ நம்ம போலீஸ் பீப்புளுக்கு சொல்லி டோன்ட் அலோ எனி வெஹிக்கிள்ஸ் ஃபர்தர். ஒரு நபரை மட்டுமே வச்சு அரசியல் சரியா? விஜயை சுற்றி இருக்கக்கூடிய லேயர், அவருடைய அரசியல், அந்த பார்ட்டியோடைய ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நம்பிக்கை தருதா? ஏங்க, நான் ஒரு கடவுளை நம்புகிறேன். அந்த கடவுளுக்கு பூஜை நடக்குதா, திருவிழா நடக்குதா, இவர் அர்ச்சகர் இருக்கிறாரா, மந்திரம் ஓதுறாங்களா, அதெல்லாம் நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லையே. அதை பேரஃபர்னேலியா. இப்போ நான் ஹரியை நம்புகிறேன். ஹரி நல்லவர்களோட பழகிறாரா, கெட்டவர்களோட பழகிறாரா, என்ன சாப்பிட்றாரு, என்ன சாப்பிடல, நான் பார்த்துட்டு போகிறேன். உன் நண்பன் யார், நீ யார் என்று சொல்கிறேங்கிற மாதிரி. அதுவும் ரொம்ப எனக்கு ஹரி பிடிக்குது, நான் நண்பன். அதே மாதிரி அவங்க மக்களுக்கு நீங்கள் யார் குறுக்க வர்றதுக்கு, விஜய் பிடிக்குதுன்னா பிடிக்குது. ஒரு பொலிட்டிசைஸ்டு பார்ட்டியாக பார்க்குறீங்களா? ஏங்க, நீங்கள் திரும்பி திரும்பி கேட்டாலும் இதையெல்லாம் பார்க்க வேண்டியது மக்கள். நம்மாட்ட இருக்கிற டேபிள் அரசியல்வாதிகள். உங்கள் சக திரு செங்கோட்டையன் கூட போனார், அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்குறோம்ல. ஏன் எப்படி இருந்தால் அவருக்கு இங்கே எப்படி வச்சுருந்தாங்க அவரை? அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனார்ல, ஏற்கனவே இருந்த இடத்துல எப்படி இருந்தார்? அங்கேயாவது எடப்பாடி அடிக்கடி பார்க்க முடியும். ஆமாம், எடப்பாடி பார்த்து என்ன ஆனார்? அங்க அவர் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும்ல. நீங்க விஜயகாந்த் கிட்ட போனீங்க, எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. விஜயகாந்துக்கு மேல அவைத்தலைவர்னு அமர்ந்தீங்க. அவர் பாருங்க, புஷ்யானந்துக்கு அடுத்து ஆதவர்ஜுனாக்கு அடுத்து வச்சிருக்கிறார். அவர் எங்க வேணாலும் வச்சிருக்கட்டும், வச்சிருக்காங்களா இல்லையா? நான் இன்னொன்று சொல்றேன், ஸ்டார்ஸ் ஆர் எவர் பிரசன்ட் பட் நெவர் ஆக்சசிபிள். ஆமாம், விண்ணில் நட்சத்திரங்கள் இருக்கு, எப்போ பார்த்தாலும் தெரியுது, ஆனால் நீங்கள் அங்கே போக முடியுமா? இயற்கையில் சொல்கிறேன், ஸ்டார்ஸ் ஆர் எவர் பிரசன்ட் பட் நெவர் ஆக்சசிபிள். we look for leaders. நட்சத்திரங்களை சினிமால பார்க்கலாம், அரசியல் தலைவர்களை தான் எதிர்பார்க்கிறோம். when you look for leaders and when you get a star, you should accommodate itself. இல்ல சார், ஸ்டார்ஸ் நம்ம பார்த்து வியக்கலாம், தலைவன் காட்சிக்கு எளியனா இருக்கணும்ல. வள்ளுவனே சொல்றான்ல. இது வள்ளுவன் சொல்றான், வள்ளுவனே தலைவனை பற்றி சொல்றான். ஆனால் நட்சத்திரங்கள் நம் கண்ணுக்கு எப்பொழுதும் தெரிகின்றன, ஆனால் அங்கு போக முடியாது. நட்சத்திரங்களை சினிமால பார்க்கலாம் சார், கேட்கலாம் சார். அரசியல்ல நான் தலைவரை பார்க்கணும் என்னன்னு கேளுங்க. நட்சத்திரங்கள் தலைவர்களா வந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ண முடியும்? எம்ஜிஆர் நட்சத்திரம் தான், அவர் வீட்டுல போய் காலைல சாப்பிடலாம்ல. எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, எவ்வளவு எளியவர்கள் பார்த்தாங்க அவரை. நீங்க ஒரு தலைவரை இன்னொரு தலைவரோட எப்பொழுதும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கவுங்களுக்கு தனித்தன்மை இருக்கு. நீங்கள் ஒரு டாமினன்ட் ரோல் எடுத்து தலைவர் நான் சொல்கிறபடி கேட்கணும், நான் வந்தால் பார்க்கணும், நான் சொல்கிறத நடக்கணும், அப்படியே பார்க்கறது? நாடு ஒரு அரசியல் இயக்கம், அதை வழி நடத்தி செல்கிறவர்கள் மனசு பார்க்கணும். நல்ல மனசு இருக்கிறதா பார்க்குறீங்களா? அதாவது கம்பனாக இருந்தாலும் திருவள்ளுவராக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவன் அல்ல, தலைவன் தாயாக இருக்க வேண்டும். நாயகன் அல்லன் நம்மை நனி பயந்து எடுத்து நல்கும் தாயென இனிது பேணி தாங்குது தாங்குவாரன்னு ராமன் சுக்ரீவனுக்கு அட்வைஸ் பண்ணுவான். அந்த தாய்மை விஜய் கிட்டே எந்த இடத்துல வெளிப்பட்டது? ஏங்க, அவர் எந்த இடத்துல வெளிப்படலை? வெளிப்பட்டதை சொல்லுங்க. நீங்க வெளிப்படாத சொல்லுங்க. எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். இல்லை, எங்க தாய்மை வெளிப்பட்டது? வெளிப்பட்டதா நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது ஒரு தலைவர் இடத்துல என்ன பார்த்தாரா, என்கிட்ட பேசினாரா, என்னை உட்கார வச்சாரா, எனக்கு சாப்பாடு போட்டாரா, எனக்கு பணம் கொடுத்தாரா, அப்படி அல்ல. தாங்குதி தாங்குவார். சாதாரண ஏழை எளிய மக்களை தன் இதயத்திலே தாய் போல் யார் வைத்திருக்கிறாரோ அவர்கள் தான் தலைவர்.